இருங்க, எங்க போறீங்க? இந்த பயல பாத்தியா? ஆமா, நீங்க ரொம்ப யோக்கியமாக்கும். முந்தானத்து ராத்திரி பிள்ளைகள்லாம் உறங்கினதுக்கு அப்புறம் முத்தம்மா முத்தம்மா என் காலை சுரண்டல. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப அதெல்லாம் இருக்கு. அந்த பொண்ணை பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நம்ம பையனுக்கு பொருத்தமா இருக்கு, கட்டி வச்சிடலாம். நீங்க 2 பேரும் மருமகளா வந்த நேரம் இந்த வீட்டுல பாலா பொங்கணும். இந்த இது ஓம் புருஷனுக்கு, இது ஓம் புருஷனுக்கு. இருடி, எண்ணி 10 மாசத்துல கொழு 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 கொழுன்னு ஆளுக்கு ஒரு பேர பிள்ளைய பெற்று என் கையில கொடுத்துடணும். என் 2 பிள்ளைங்களையும் நான் தூக்கி வளர்த்த மாதிரி என் பேர பிள்ளைங்களையும் நானே தூக்கி வளர்க்கணும். இருடி, உங்க 2 பேர்ல எவ முதல்ல வாந்தி எடுக்கிறாளோ அவளுக்கு இந்த 15 பவுன் சங்கிலிய போடுவேன். அத்தை, எத்தனை பவுனு? 15 பவுனு சங்கிலி எனக்கு தான். மாமா, இத வந்து. ஐயா, இவ போற வெத்த பார்த்தா காலையிலேயே சங்கிலி கேப்பா போல இருக்க. நீ ஏண்டி நிக்கிற? உனக்கு சங்கிலி வேணாமா? அடி போடி, இவன் அரப்புலதான் பெத்துக்குவா போல இருக்கு. மாமா, மாமா, மாமாய். ஏய், எதுக்கு எழுப்புன? கண்டதெல்லாம் சொல்லி எங்க அம்மா மனசை கெடுத்து தாலி கட்ட வச்சுட்டல. தாலி கட்டிட்டா மட்டும் எங்க அம்மாட்ட இருந்து என்ன பிரிச்சிட முடியுமா? இந்த ஜென்மத்துல எவ வந்தாலும் எங்க அம்மாட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. நான் ஏன் மாமா உங்களை பிரிக்க போறேன்? தெரியுண்டி, இப்படிதான் ஒட்டுவீங்க, உரசுவீங்க, புருஷனை மைக்கி கைக்குள்ள போட்டுவீங்க, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போடுவீங்க. நான் எவ்வளவு பாத்துருக்கேன். இந்த பாலை குடி மாமா. பால் தானே இது? என்ன உங்க அப்பா விட்டு பாலா? ஏன் விட்டு பால் கொண்டா. மாமா, மாமா, எனக்கு எனக்கு அம்மாவோட சங்கிலி வேணும். ஓஹோ, இந்த வீட்டையே கொள்ளடிக்கிற திட்டத்தோட தான் வந்திருக்கியா? காலவாணி பையா குடும்பம். அப்படிலாம் சொல்லாத மாமா. நான் முதல்ல வாந்தி எடுத்து சங்கிலியை வாங்கணும். ஐயோ, அம்மா காலம் தூணுமே. மாமா, அப்பா தப்பிச்ச. யாரு? அடி ஆத்தே. ஐயா, என்னையா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? பின்ன உனக்கே ஒரு காலம் தூடுவா? நல்ல கதையே கெடுத்தியே. இன்னைக்கு உனக்கு முத ராத்திரியா? கிறுக்கு பிடிச்சு போச்சா? அந்த பொண்ணு அங்க தனியா உட்கார்ந்துப்பா, இங்க வந்து காலை பிடிக்கிற கையை பிடிக்கணும். எந்திரி. அவ கிடக்குறாமா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ பெரிய திட்டத்தோட வந்திருக்கா. நீ காலை கொடு. அம்மா வேணாமா, நான் இங்கே படுத்துக்கிறேன். அம்மா அவளை பார்த்தா பயமா இருக்குமா? அம்மா அவங்க கிட்ட இருந்து பிடிச்சு பாக்குறாமா? இப்போ நாட்டு வரையில படுத்துக்கிறேன். இது என்ன அவளோட இனிப்பா? வந்ததோ அவளா? ஐயா, வர வர நம்மளையா வீரமாக்கும். இந்தாங்க பாலு. நான் போறேன். எங்க போற? சோத்து சட்டியை கழுவி வைக்கணும், காலையில இட்லி சுட துணி எல்லாம் எடுத்து வைக்கணும், கோழி எல்லாம் அடைச்சு வச்சாச்சான்னு பாக்கணும். அப்புறம் ஆட்டுக்கு அகத்திக்கீரை போடணும், எருமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணும், பசு மாட்டுக்கு பாவாடை கட்டணும். ஐயா, பசுமாட்டுக்கு யாராச்சும் பாவாடை கட்டுவாங்களா? சேச்சே, பாவாடை கட்ட மாட்டாங்க, சீலை தான் கட்டுவாங்க. கண்ணு, இன்னைக்கு நமக்கு முத ராத்திரி. முத ராத்திரி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இப்ப கேட்டு இது புத்திசாலித்தனமான கேள்வி. வா, என் பக்கத்துல உட்கார், நான் சொல்லி தரேன். உட்காரு உட்காரு. அங்க உட்காண்டியா? பரவாயில்ல, நானே உங்ககிட்ட வரேன். என்ன என்னாச்சு? எங்க புள்ள? ஏண்டி கத்துன? அவரு 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 என்னை தொட வர்றாரு. தொட வர்றாரா? ஏண்டி முத ராத்திரில தொடாம பின்ன என்ன சாமியா கும்பிடுவான்? இந்த பாரு, பொழுது விடிகிற வரைக்கும் மூச்சு கிச்சு விடக்கூடாது. சத்தம் போட்ட மூச்சை பிடிச்சு விடுவேன். ஆமா ஐயா, நான் போறேன். நீ கதவை முடிக்க. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? ஆடாடாடாடாடா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழி பண்றதுக்குள்ள என்னங்க எப்பவும் சாப்பிட்டோன்னு படுத்துருவியே, இன்னைக்கு என்ன கொட்டு கொட்டுன்னு என்னத்தை யோசனை பண்ணிட்டு இருக்கிய? இல்ல, நீ பாட்டுக்கு 15 பவுன் சங்கிலியை மருமகளுக்கு போடுறேன்னு பந்தயம் கட்டிட்டு வந்துட்டியே. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பிள்ளைகளுக்கு தானே போடுறேன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் நான் ஆசையா வாங்கி போட்ட சங்கிலி இல்லையா, அது உன் கழுத்துல கிடந்தாதானே எனக்கு சந்தோஷம். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சிய. ஆமா, நீ என்ன சொல்லி பந்தயம் போட்ட? யார் முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சங்கிலி போடுறேன்னு பந்தயம் போட்டேன். பந்தயத்துல நீயே ஜெயிச்சிட்டன? என்னது? முதல்ல நீயே வாந்தி எடுத்தாலும் நகை உனக்கு தானே. அதுக்கு பந்தயத்துல
நம்மளும் கலந்துக்கோங்க. நல்லா தான் இருக்கு. மாமியார் மருமகளை ஒன்னா வாந்தி எடுத்தா தானே ஊரு சிரிக்கு. ஊரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? எப்பா இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுக்கல ஐயா சாமி. பிள்ளைகளுக்கு தான் முதல் ராத்திரி பெருசுக்கு வந்துச்சு. வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. யாருங்க நீங்க? நான் யாருங்க இருக்கட்டும். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க என் சம்சாரம்ங்க. 3 வேலைக்காரன் நாய்ங்க. வேலைக்காரங்களை பத்தி தரக்குறவ பேசினா எனக்கு பிடிக்காது. சரிங்க, வேலைக்கார முதலாளி நாய்ங்க. வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. உன் தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகக்கூண்டுல வேலை செய்யறதா இருந்தா கருப்பாத்தான் இருப்பாரு. புகைக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, நமக்கு தேவை லண்டன் மாப்பிள்ள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க. அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? எஸ். அதுக்கா காலை தூக்கி இங்க வச்சிருக்க? ஆமா. ஏன் இங்க வைக்கிறதானே? எட்டாதுங்க. தெரியும் எனக்கு. கட்டுற காலை கட்டுறா கண்ணாடியா போடுறா சிகரெட்ட. என்னடா பேக்ல? ஒண்ணும் இல்லைங்க. இது ஏன்டா தூக்கிட்டு வந்த? இந்த மேல கட்டுறா கையா. கட்டுறா கையா. தூக்குடா துணியா. தூக்கிடுங்க. போடாத. தொடங்க. போடுறாங்க. போட்டுங்க. நாய் நாய் நாய். வேலைக்கு சேர வந்த நாய் வயசு பொண்ணு இருக்கானு ஏன்டா கேட்ட? வயசு பொண்ணுங்க முதல்ல கண்ணாடி பாளுங்க, அப்புறம் லவ் பண்ணுவாளுங்க, அப்புறம் ஊரை விட்டே ஓடிடலாம் வாங்கன்னு சொல்லுவாளுங்க. ஊரே கத்திக்கம் போட தொலைச்சிட்டு வரும். இது ஏங்க? என்னங்க இந்த நாயை எது கூப்பிட்ட நீ? அண்ணே, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுண்ணே. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுண்ணே. என்ன தெரியும் உனக்கு? கும்பல் கசக்கல் புளியல். என்னது சரிகமா பதினிசாவா? கும்பமே கசக்கவும் புளியவங்க. ஓ நீ நம்மளா? ஆமாங்க. சரி, தங்கச்சியை ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ. என்னுடைய பெட்ரூம் எங்க இருக்கு? கண்ணாடி கேட்டு அங்க பாரு. 2 கருது கட்டி இருக்கல, அது சென்டரா கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அங்க போய் குடிஞ்சு நில்லுங்க. போடா. ராசாத்தி, ஐயோ என் தங்கம், வாந்தி எடுத்துட்டியா? வாந்தி எடுத்துட்டியா? அன்னலட்சுமி, புள்ள புள்ளன்னு புருஷனை விரட்டிக்கிட்டே தெரிஞ்சவ நீயே. நீ இல்ல முதல்ல வாந்தி எடுத்து சங்கிலி வாங்குவேன்னு நினைச்சேன். இவ வாந்தி எடுத்துட்டாளே. ஏத்தா புருஷன் பக்கத்துல வரும்போதே ஐயா அம்மா ஐயா அம்மாம்பே. இது மட்டும் எப்படி? ஐயா ஐயோ ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. நீ தாண்டி பந்தயத்துல ஜெயிச்ச. போட்டுக்க போட்டுக்க, மகராசியா போட்டுக்க. ஓடி போய் உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வா. ஓடு. என்ன சொல்ற நீ? அவரு அவங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரே தவிர எனக்கு புருஷனா ஆகவே இல்லைங்க. அடங்கொக்க மக்க, தங்கப்பாண்டிய குடும்பம் ஊருக்கே படி அளக்கிற குடும்பமாச்சே. அந்த பரம்பரையில ஒரு 5-6 புள்ளையாவது பிறந்தா தானே ஊருக்கே நல்லது. இவன் அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறானா? அம்மாடி, நீ போய் முதல் ராத்திரிக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன இது? சேலை பாவாடை ரவிக்க உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட 5 நாள் சேர்ந்தாப்புல சுத்தினா 7வது நாள் குட்டி போட்டுருப்பா. கல்யாணத்தை பண்ணி கன்னிகளையா பொண்டாட்டி வச்சிருக்கிற பேரு ஆம்பளையா? அண்ணே, இந்த பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியாதுண்ணே. அவளுங்களை நம்பணும், ஆத்தாக்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுருவாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தாள் அம்போன்னு தெருவில் தானே விட்டா. ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளை நிரூபிச்சுட்டான். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாந்தி எடுக்க வைக்கல, நீ ஆம்பளை இல்லைன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன். அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பார் தம்பி, மல்லிகை பூவே உங்களுக்கு தாண்டா விக்குது, வாங்கி உறிஞ்சுங்கடா. ஏண்டா, உனக்கு தலையில கரை அரைச்சிருக்கு, இவனுக்கு மீசில கரை அரைச்சிருக்கு. கரையாமத்துல படுத்துட்டீங்களா? நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய சின்ன தம்பி படத்துல வர புஷ்பு மாதிரி வளர்க்கறாருன்னு. அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருன்னு. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணுமே. எக்ஸ்கியூஸ் மீ,
யாரு? நான் தான் சக்கரை வந்திருக்கேன். நெகப்பாலிஸ் கொடுத்து ஒண்ணு பிடிக்கலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிட்டியே? நீங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என் மனசை கொள்ளை அடிச்சிட்டீங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம், பூவை வண்டு கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம். பழைய செருப்பை கையில் எடுத்தால் பிஞ்சும் என்றே அர்த்தம் அர்த்தம். வருவா வர அந்த பக்கம். ஊர்ல இருக்க ஆளுக்கெல்லாம் வளர்க்குறீங்க, உங்க மனசுல இவ்வளவு வளர்க்குறீங்க. என் மனசுல எங்கடா அழுக்கு இருக்கு? உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சனா இல்ல முத்தம் கொடுத்தானா? பாவம் குழந்தை ஒரு சாங் ஒண்ணு கேட்டுச்சு, ஆனா பாருங்க தப்பா. ஐயோ இவர் பெரிய பித்துக்குள்ளி முருகதாசு, பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிடுவா. நீங்க என்ன குருனா, உங்க தங்கச்சி என்ன குருவி மாதிரி. டேய் யார பாத்திரா குருவி காக்காங்கற? ஏமா இவன் சொல்றதுல உண்மை? ஆமாண்ணே, நான் தான் பாட சொன்னேன். வெறும் பாட்டு மட்டும் தானே? அண்ணே நான் உங்க தங்கச்சிண்ணே. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. போய் இந்த மூச்சியை காதலிப்பேன். காழுத கேட்டுக்கிட்டியா? அம்மா நீ ஏரோப்ளேன்ல ஏறி மேல்நாட்டுக்கு போக வேண்டிய ஐட்டம். இது லோக்கல் கிராக்கி கலக்கல் கந்தசாமி. இது எல்லாம் நீ டச் பண்ணவே கூடாதுமா. டேய் காலிஃப்ளவர் தலையா, என்னடா அது? நெகப்பாலி. பாத்தியாமா இவன் ரேஞ்ச் எல்லாம் இதுதான். இவனை போய் நீ லவ் பண்றிய? இங்க பார், இனிமே என் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சீன்னா வெள்ளாவி அடுப்புல உன் 2 காலை இதோட எரிச்சிருவேன். இதுக்கு மேல நீ முண்டமா இருந்தா என்ன மிருக மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க. ஓடி போயிரு, ஓடிரு. எனக்கு ஆத்துக்கு போலையா? போன ஆத்துல யானை படுத்திருக்குதான். நீ என்ன பண்ற? குறி வைக்கிறேங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வை, வேற யாருக்கு வைக்காத, கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செவ்வாழை சட்டை. அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா, அர்ஜென்டா துவைச்சு இஸ்திரி போட்டு கொண்டா. ஏய் மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டியது. துவைக்கிறேன் போ. ஆத்துக்கு போகாம தெய்வீக கடலை தடுக்கிறானே. ஐயோ தெரிஞ்ச முதுகத்துல உரிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு சட்டை ரெடியா? என்னடா இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ்? தோளில் கத்தி மாதிரி இருக்குங்கண்ணா. ஏ சக்கரை சட்டை எடுத்து வந்து கூட வாங்கி போட்டுங்கண்ணா. ஐயோ ஏங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமனா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவன ஆயுஷ் பூரா அங்கேயே உட்காந்துரு. இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? ஐயோ அண்ணன் இருக்காரு. அண்ணனா? அந்த ஆளுக்கு எஸ்திரி பெட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்கு தான். இத பத்தியா? என்னது? அல்வா அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உம்மா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணை முடிக்குங்க. கண்ணு இதுக்கு மூடணும். மூடிக்குங்கண்ணா. சரி அப்ப நீயும் மூடிக்க. மூடிக்கிட்டியா? கிஸ்ஸாடி, இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாந்தி எடுக்கிற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணிக்கங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கணும் போகணுமா? இப்பதான் நான் நீ வெளியே போகணும். உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுது? ஐயோ இவர் 10 மில்லுக்கு ஓனரு. இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணி தான் முடியறா, அங்க மட்டும் என்ன புது துணியா? குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டு யார் சொல்லுவீங்க? அழுதேன்னு சொல்லுவேன். என்னங்க என்ன போனா போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலையும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில்ல ஸ்டாப் வச்சிருக்கவங்க தான் இவளை நான் கட்டி கொடுப்பேன். உனக்கு கிடையாது போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்கு தான் சரி, நானே செத்து போறேன். போயிடும். நீ எங்கே? என் அன்பே. நீ எங்கே? என் அன்பே.
இறங்கடா கீழே, இறங்கடி கீழே. என்ன விட்டுருங்க விட்டுருங்க. அண்ணே நீங்க என்ன வெட்டினாலும் சரி இவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. உங்களை வெட்டின அந்த அருவாளுக்கு தான் கேவலம். இவங்க பெரிய லைலா மஜ்னு, இவங்க காதல பிரிக்க வந்துட்டாங்க. ஓடுற நாயக பஸ்லயோ ரயிலையோ நடந்தோ ஓட வேண்டியதானடா. இந்த கழுதியை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். அதை ஏன்டா ஓட்டிட்டு போறேன்? இங்க பார், இந்த கழுதியை நீ ஓட்டிட்டு போ, என் கழுதியை நான் கூட்டிட்டு போறேன். தர்றா.